Prove that root 2 is an irrational number. Question என்ன கேக்குறான்? Prove that root 2 is an irrational number. root 2 is an irrational number. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கான்ட்ரரி மெத்தட் தானே சார் பார்க்குறோம். அப்படின்னு ரூட் 2 irrational நம்பர் இல்லைன்னு சொல்லுமாங்க சார்? அப்படின்னு என்ன நம்பரா இருக்க போகுது? கரெக்ட் தான், நீ சொன்னது எதுவுமே சொல்லல. கான்ட்ராடிக்ட் மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சூப்பரா சொல்லிட்டேன். அப்ப திஸ் தியரம் ப்ரூவ் பை த கான்ட்ராடிக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? அப்ப நீ கெட்டிங்கே போட்டுக்கோ. கான்ட்ராடிக்ஷன் மெத்தட் நீ கெட்டிங் போட்டுக்கோ. சரியா? ஓகே சார். அப்படின்னா என்ன மீனிங்? let us assume that root 2 is not a irrational number. அப்படின்னா மீனிங் என்ன? irrational number இல்லைன்னா அந்த நம்பர் என்னவா இருக்கும் சார்? irrational நம்பர் இல்லைன்னா அது நம்பர் 2-ஆ இருக்கும் சார். ரூட் 2-ஆ தான்டா இருக்கும். அது irrational நம்பர் இல்லைன்னா அந்த நம்பர் பேர் என்ன? ரேஷனல் நம்பர். அதுதான் கேட்டேன். 2 எப்படிடா? ரூட் 2ங்கிறது ரூட் 2-ஆ தான் இருக்கும். திடீர்னு எப்படி 2-ஆ மாறும்? therefore root 2 is a rational number. ஓகே ஓகே சார். சரி, இது ரேஷனல் நம்பரா இல்ல இரேஷனல் நம்பரா நம்ம இப்ப செக் பண்ண போறோம். சார் அப்ப வந்து p/q ஃபார்ம் சார். வெரி குட். So a rational number can be written in the form of p/q where p and q are integers and q not equal to 0. அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லாம அடிஷனல் ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீ சொன்னது அத்தனையுமே கரெக்ட். வெரி குட், சூப்பரா சொல்லிட்ட. therefore ரேஷனல் நம்பர் நம்ம என்ன ஃபார்மட் எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. √2 = p/q ஃபார்மட் சொல்லிட்டீங்க. கமா அருமையா சொன்னீங்க. p, q belongs to integer ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. and q is not equal to 0 ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. நமக்கு என்னன்னா இதுல எடுக்கக்கூடிய மெயின் கான்செப்ட் இதுதான். p, q கோப்ரைம்ங்கிற ஒரு வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பக்கம் இதை நம்ம அப்ளை பண்ண வேணும். எதனாலனா ரேஷனலா இரேஷனலா இன்ஃபினிட்டெசிமல் தெரியும். அப்ப கோப்ரைம் கிடைக்கும் போது நமக்கு இன்ஃபினிட்டெசிமல் வரும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை எடுக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. சரிங்களா? ஓகே சார். அப்ப p, q வந்து கோப்ரைமா இருக்கணும் சார். அப்புறம் வந்து அது இன்டீஜராவும் இருக்கணும் சார். அப்ப 2/3ங்கிறது ரேஷனல் நம்பர். அப்ப வந்து இன்டீஜர் அப்ப வந்து 4/6ங்கிறது ரேஷனல் நம்பர் இல்லையாங்க சார்? இதப்ப என்ன சொல்லு? 4/6ங்கிறது ரேஷனல் நம்பர் இல்லையா? ஏன்னா 4 6 கோப்ரைம் நம்பர் இல்லையே. சரி, அதனால ரேஷனல் நம்பர் இல்லையான்னு கேக்குறியா? ஆமாங்க சார். நம்ம p/q ஃபார்ம் எழுதுனாலே ரேஷனல் நம்பர் தான். ஆமா சார். நீங்க தான் p/q p and q கோப்ரைம் நம்பரா இருக்கணும்னு சொல்றீங்களே. ஆமா, அது ரேஷனல் நம்பர் தான். சார் p q கோப்ரைம் நம்பரா இருந்தாதான் ரேஷனல் நம்பர் ஆக முடியுமாங்க சார்? அப்படி கிடையாது. அடிஷனல் கண்டிஷன் இதுக்கும் இதுவும் ரேஷனல் நம்பர் தான்ங்கறாங்க. p/qங்கிறது ரேஷனல் நம்பர் தான். கோப்ரைமா இருந்தாலும் ரேஷனல் நம்பர் தான். ஓகே. நான் என்ன பாயிண்ட் சொன்னா புரிஞ்சுக்கல. நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்? கோப்ரைமா இருந்தா மேக்ஸிமம் இன்ஃபினிட்டெசிமல் வர பாசிபிள் இருக்கு. ஓகேங்க சார். இப்ப நான் கேட்கக்கூடிய क्वेश्चन 2,4க்கும் 2,3க்கும் நான் போட்டு காட்டிட்டேன். 2,3க்கு என்ன ஆகும்? 2/4னா இது வந்து 0.5 கிடைக்கும். அதே 2/3 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.3333ன்னு போயிட்டே இருக்கும். அப்ப நமக்கு இரேஷனல் நம்பர்னா என்னது? இன்ஃபினிட்டெசிமல் வேணும். அந்த கான்செப்ட்காக இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறான். ரேஷனலா இரேஷனலா இல்லையா நமக்கு தெரியாது. இந்த மாதிரி எடுத்துக்கங்கறான். அதனால தான் இத எடுத்துக்கிறத தவிர நீ எக்ஸ்ட்ரா திங்க் பண்ண மாட்டான். அவன் கொடுத்த பாயிண்ட் வந்து கோப்ரைம் எடுத்துக்கங்கறான். அதனால கோப்ரைம் எடுத்தாச்சு. சரியா? ஓகேங்க சார். சரி ஓகே சார். நம்ம வந்து இந்த √2ங்கிற நம்பர் √2/1ங்கிற ஃபார்ம்ல எழுதலாம். இங்க வந்து 1ங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் சார். ஆனா √2ங்கிறது இன்டீஜர் கிடையாது சார். சோ வந்து நீ √2/1ங்கிற √2 எப்படி உனக்கு வந்து இதாக போகுது? pங்கிறது ஒரு இன்டிஜர், qங்கிறது ஒரு இன்டிஜர். சார் அதான் சார் நம்ம இந்த √2 வந்து p/q ஃபார்ம்ல √2/1 தானே சார் எழுத முடியும். pங்கிறது ஒரு இன்டிஜர் இல்ல. நீ √2 மேல சொல்ற. √2 எப்படி இருக்கு? இன்டிஜரா அவனுக்கு? p √2 q 1 சொல்லிக்கிற. அப்ப √2/1ங்கிற. அப்ப இது வந்து இன்டிஜரா அவனுக்கு? அதத்தான் சார் நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தானே சார் நம்ம தப்புன்னு உணர்ந்து தானே சார் நம்மளால அதான் √2 இன்டிஜர் கிடையாது. சோ அதுதாங்க சார் நான் சொல்ல வந்தேன். அது எடுக்க கூடாதுங்கற. √2 எடுக்க கூடாதுங்கற. நாம வந்து ரேஷனல் பத்தி தான் பேசலாம். இது இரேஷனல் பத்தி நம்ம பேசல. இன்டிஜர் பத்தி தான் சொல்ல போறேன். சரியா? நான் சொல்ற ஒரு நிமிஷம் அவசரப்படாத.
ரூட் 2 சொல்லக்கூடாதுறாங்க. ரூட் 2 வந்து இன்டிஜர் கிடையாது. நாம ப்ரூவ் பண்ணது ரேஷனா இரேஷனா தான் பார்க்க போறோம். இன்டிஜரா ரேஷனா தான் பார்க்கல. கரெக்ட்டா? நீ சொன்னது இன்டிஜரே இல்லாம ஒரு நம்பர் சொல்ற. ரூட் 2ங்கிறது இன்டிஜர் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஓகே சரி. சார். அதனால ரூட் 2 எடுக்கக்கூடாது. அதை தவிர வேற நம்பர் எடுத்துக்கலாம். சரிங்களா? ம். சரி, இப்ப நம்பர் எடுக்க வேண்டாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ஃபார்மேட் பார்த்துக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. கரெக்டாப்பா? இது ஓகே சார். புரியுதா? கோப்ரைம் போட்டுக்கலாம். அதனோட டெஃபினிஷன் P, Q ஈக்குவல் டு 1. அப்ப இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே சார். இப்ப என்ன பண்ண போறோம்? டேக்கிங் சார் ஸ்கொயர். P, Q வந்து 1ன்னு வச்சுக்கணுமா? இதுதாங்க ரூட் 2 பை P பை Q இருக்குல்ல, இது வந்து 1ன்னு வச்சு சொல்லிட்டேன். ஓகே சார். P, Q ஈக்குவல் டு 1ன்னு எப்படி சார் நம்மளால சொல்ல முடியும்? ஏன்னா கோப்ரைம் சொல்லிக்க திரும்ப கோப்ரைமோட டெஃபினிஷன் தெரியுமா தெரியாதா? ஓ காமன் டிவைசர் தானே சார் 1ன்னு சொல்ல முடியும். ஆமா. அதை நான் சொன்னேன். இந்த நோட்டேஷன் சொல்லி சொன்னேன். இந்த நோட்டேஷன் என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த நோட்டேஷனோட பேரு. இந்த ஓப்பன் பிராக்கெட் போட் பண்ணினா இது பேர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நான் ஆல்ரெடி மேல சொல்லியிருப்போம் பாரு. இந்த பிராக்கெட் போட்டிருந்தா அது பேர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சொல்லியிருப்போம் பாரு. நீங்க போட்டு காட்டிக்கிற பாரு. இந்த மாதிரி போட்டா இது பேர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே அப்படி எழுதிக்கிற பாரு தான். தெரியுதா? எழுதிக்கிறியா? சார் ஓகே. நான் எழுதிக்கிறேன் பாரு. இது மாதிரி எழுதுனா இது பேர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சொல்லி எழுதிக்கிறேன் பாரு. புரியுதா? நான் இங்க எழுதிக்கிறேன் பாரு. தெரியுதா இந்த ரெட் கலர்ல? ஆமாங்க சார். அதனால இந்த நோட்டேஷன் நோட் பண்ணா அது பேர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேங்களா? ஓகேங்க சார். டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி. அப்ப அந்த நோட்டேஷன் போட்டனால இது வந்து ஈக்குவேஷன் 2 அண்ட் இந்த பாயிண்ட் வந்து ஈக்குவேஷன் 1. எதனால இது நீ வச்சுட்டு போடலாம், வைக்காம போடலாம். இது வச்சுட்டு போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதுக்காக நான் வச்சிருக்கிறேன். சரியாப்பா? ஓகே சார். P by Q is equal to root 2. HCF வந்து 1. ஓகே சார். சரி. இப்போ இதுக்கு என்னன்னா டேக்கிங் ஸ்கொயர் ஈக்குவேஷன் 1 வந்து ஸ்கொயர் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? √2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு P by Q ஹோல் ஸ்கொயர். இஸ் கரெக்ட்? ஆமாங்க சார். அப்ப 2 ஈக்குவல் டு P ஸ்கொயர் by Q ஸ்கொயர். இஸ் கரெக்ட்? ஆமாங்க சார். அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. என்ன ஆகும்? 2Q ஸ்கொயர் ஈக்குவல் டு P ஸ்கொயர். இஸ் கரெக்ட்? ஆமாங்க சார். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோ. Q ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு P ஸ்கொயர்ட் பை 2. இஸ் கரெக்ட்? ஆமாங்க சார். சரி. இதனோட மீனிங் என்ன? எனி ஐடியா? ஆல்ரெடி ஒரு தியரம் சொன்னோம்ல. சார் 1 square is equal to root 2 the whole square by 2 equal to 1. அப்படி சொல்லாத. நான் ப்ரீவியஸ் தியரம் அப்ளை பண்ண போறோம். ப்ரீவியஸ் தியரம் என்ன சொல்லுது? உனக்கு தெரிஞ்ச தியரம் ப்ரீவியஸ் தியரம் என்ன சொல்லிக்கிறேன்? A squared by P na, which implies that A divided by P. Is correct? Where P is a prime number. Correct? Where P is a prime number and A is a positive integer. A is a positive integer. Is correct? ஆமாங்க சார். சரி. இந்த தியரம் புரிஞ்சுச்சா? ஆமாங்க சார். சரி, இந்த தியரத்தை படி இங்க 2ங்கிறது என்ன? 2 ஒரு prime number. 2 is a prime number. Okay? 2 ஆமாங்க. is a prime number. And P is a integer. Is correct? P is a any integer. Is P correct? is not an integer. சார் இப்போ ஏன்னா P is a integer தானே மேல சொல்லிக்கிற. according to the theorem தான் சார் அவங்க ரெண்டுமே இன்டிஜர். ஆனா ரூட் 2ங்கிறது இன்டிஜர் கிடையாது. நம்ம ரூட் 2 பத்தியே பேசுறோம். இங்க இந்த Pங்கிற எலிமெண்ட் பத்தி தான் பேசுறோம். இந்த Pங்கிற எலிமெண்ட் பத்தி தான் பேசுறோம். கரெக்ட்டா? P is a integer தானே? ஆமா சார். இந்த P வேற அங்க வர P வேற. அதனால ரெண்டு சொதப்பிடும். அது வந்து பிரைமுக்கு வர P, இது வந்து இங்க நம்ம எடுத்த P. சரியா? ஓகேங்க சார். இது டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். ஓகே. அப்ப P is a integer. அப்படின்னா மீனிங் என்ன? as per theorem, by the theorem, okay, by the theorem படி என்னது? P squared by 2 na, which implies that P is also divided by 2. Is correct or not? ஆமாங்க சார். இந்த கான்செப்ட் படி கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். சூப்பர், வெரி குட். அப்ப இந்த கான்செப்ட் படி எப்படி எழுதலாம்? P can be written as 2 into some k ன்னு எழுதலாமா? K belongs to integer எழுதிக்கலாமா? ஏன் சார் அவ்வளவு குழப்பறோம்? புரியுது. அவ்வளவு குழப்பல. இந்த கான்செப்ட் கொண்டு வந்தா நம்ம இந்த தியரத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது ஏன் இப்படி எழுதணும் அப்படிங்கிற மீனிங் சொல்லிடுறேன். 4/2 எப்படி எழுதலாம்? 2/2. 2 ன்னு எழுதலாம்.
அப்ப 4 ஈக்குவல் எழுதலாம் 2 இன்டு 2 எழுதலாம் கரெக்டா? இந்த ஆமாங்க 2 சார். என்னது இந்த நம்பர் இந்த 2 இந்த 2 இந்த நம்பர் கரெக்டா? இந்த 2 வந்து ஆமா. டிவைட் பண்ணிட்டு வர நம்பர் அதுதான் வந்து k கரெக்ட்டுங்களா? இந்த டிவைட் ஆகி வருது பாத்தியா இதுக்கு பேரு k. இங்க இருக்கிறது வந்து இந்த டினாமினேட்டரோட வேல்யூ கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப இந்த kங்கிறது என்ன? அந்த டிவிசிபிள் வர வேல்யூஸ் பேர் தான் k. புரியுதா? ஓகே சார். சரி இது வந்து ஈக்குவேஷன் 3 ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா? ஒரே நிமிஷம். இது வந்து ஈக்குவேஷன் 3 ன்னு வச்சுக்கோங்க. இத வந்து ஈக்குவேஷன் 4 ன்னு வச்சுக்கோங்க. சரியாப்பா? ஓகே சார். அப்ப 4 இன் 3 அப்ளை பண்ணுங்க. 4 இன் 3 போட்டு என்ன கிடைக்கும்? 4 இன் 3 என்ன கிடைக்கும்டா கண்ணு? q சார். square equal to p squared by 2 இதுதான் வந்து அதனோட ஃபார்முலா. அப்ப என்னாச்சு? q squared equal to என்ன கிடைக்கும்? 2k whole squared by 2 is correct? ஆமாங்க சார். டவுட் இருந்தா கேட்டுக்கோ. இல்லைங்க சார். சரி அப்ப ஸ்பிளிட் அப் பண்ண என்ன ஆகும்? which implies that q squared equal to 2 squared k squared by 2 squared is correct? சார் 2 ஸ்கொயர் கீழ எதுக்கு சார் ஸ்கொயர் கீழ வருது? வராது. கீழ வராது. மேல தான் வரும். கீழ வராது. ஓகேங்களா? ஓகே சார். அப்ப 2 2 கட் ஆகுமா? ஒரு 2 மட்டும் மேல இருக்குமா? ஆமாங்க சார். அப்ப என்ன வரும் பாருங்க. ஒரு 2 கட் ஆயிரும். அப்ப மேல வருது. அப்ப q squared equal to என்ன கிடைக்குது? q squared 2k equal to ஸ்கொயர். 2k squared. வெரி குட். கரெக்டாப்பா? ஆமாங்க சார். அப்ப இதனோட மீனிங் என்ன? again 2 வந்துருச்சு. அப்ப இதனோட மீனிங் again ரிவர்ஸ் பார்ட்ல வருது. k squared equal to என்ன எழுதலாம்? q squared by 2 ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் அவ்வளோதாங்க சார். இந்த கே ஸ்கொயருக்கு மட்டும்தான் சார் புரியல. 2k வந்ததுலேருந்து லைட்டா டவுட்டா இருக்கு. இதுப்பா எது 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 கேங்க சார். கே. 2k வந்தது புரியலையா? ஆமாங்க சார். இது இந்த பாயிண்டா? ஆமாங்க சார். இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது புரியலையா? இது ஆமாங்க. புரிஞ்சுதா? இல்லைங்க சார். நீங்க 4/2ன்னு வேற எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுல இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். 6/2ன்னு வந்தா என்ன பண்ணுவீங்க? 3 சார். ஓகே. அப்ப 6 கேன் பி ரிட்டன் as என்ன பண்ணலாம்? 3 3 into into 2 சார். ஓகேங்களா? அப்ப a by p ஆமாங்க சார். வருதுன்னா சம் கான்ஸ்டன்ட் டேர்ம் வருமா? சம் கான்ஸ்டன்ட் டேர்ம் வருமா? ஆமாங்க சார். 6/2ன்னா 3 வந்தது. ஆமாங்க அதே சார். மாதிரி a by p வந்து டிவைட் ஆகும்ட்டு. as per தீரத்தப்படி என்ன? மேல தீரம் பாருங்க. a by b வந்து டிவைட் ஆகுதுங்கிறீங்க. அப்ப டிவைட் ஆகுதுன்னா மீனிங் என்ன? அப்ப சம் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப a ஈக்குவல் எப்படி எழுதலாம்? kp ன்னு எழுதலாமா? ஆமாங்க சார். அதான் இங்க எழுதிக்கிறேன். ஓகே சார். இங்க p அதான் இங்க யோட எழுதிக்கிறேன். வேல்யூ ம். 2k. ஓகே சார். k into p 2kன்னு வருது. ஓஹோ! p square by 2 is equal to p by 2. ஓகே சார். கிளியரா? ஆமா கிளியருங்க சார். ஓகே சூப்பர் வெரி குட். அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைச்சிருது? k ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு q ஸ்கொயர்ட் பை 2ன்னு வந்திருக்கு. கரெக்டாப்பா? அதாவது p-யையும் 2-வையும் டிவைட் பண்றப்ப ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்குங்க சார். அப்ப வந்து p is equal to 2kன்னு வந்துருங்க சார். ஆமாப்பா. ஆமா. அது மேல் கான்செப்ட் போய்க்கிறேன். ஆமா. அப்புறம் வந்து நம்ம இது பண்ணி இப்படி வந்துரும். ஓகே சார். சரி திரும்ப என்ன வந்திருக்குது? இது வரைக்கும் ஓகேவா? ஒரு ஸ்டெப் ஓகேவா? இந்த ஸ்டெப் என்னது? ஒரு ஓகே ஸ்டெப் சார். இத டிவைட் பண்ணோம். அப்ப இது கிடைச்சது. இத வந்து திரும்ப k ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு q ஸ்கொயர்ட் பை 2 வந்திருக்குது. கரெக்ட்டா? சார் ஓகே சார். உனக்கு நெட்வொர்க் ஸ்லோவா இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. உன்னோட ஸ்லைடு வந்து கொஞ்சம் இதாகுது. கொஞ்சம் பாத்துக்கோ. சரிங்களா? ஓகே சார். ம். சரி. இப்ப பார்க்கலாமா அடுத்த கான்செப்ட்? அவ்வளவுதான் இன்னும் ஒரு 2, 3 பாயிண்ட். 2 பாயிண்ட் தான். இங்க பாருங்க. இது ரிப்பீட் ஆகுதா பாருங்க. q ஸ்கொயர்ட் பை 2. இங்க பாருங்க மேல போய் பாருங்க. இதே கான்செப்ட் எகைன் ரிப்பீட்டட் ஆகும் பாருங்க. இங்க என்ன வந்துக்குது? ஈக்குவேஷன் 3 என்ன வந்துக்குது? q ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு p ஸ்கொயர்ட் பை 2 வந்தது. அப்ப இந்த ரிசல்ட்க்கு நம்ம என்ன தியரம் அப்ளை பண்ணோம்? இந்த தியரம் அப்ளை பண்ணோமா? So p square is equal to q square by 2. Therefore p square is equal to k square. ஆ. p and q are equal, then ஓகே. சரி அந்த தியரத்தை திரும்ப அப்ளை பண்றோம். சரிங்களா? அந்த தியரம் என்ன சொல்லுது? பை த தியரம்
மேல சொன்ன தீரமே தான். இப்ப இந்த தீரம் என்ன சொல்லுது? 2 is a prime number. Okay, 2 is a prime number and q squared by 2, which implies that q is also 2 divided by by 2. 2. ஓகேங்களா? ஆமாங்க கரெக்ட்டா? சார். Q is also divisible by 2. இப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆல்ரெடி ப்ரூவ்டு. ஆல்ரெடி என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறோம்? ஆல்ரெடி ப்ரூவ்டு. என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறோம்? ஆல்ரெடி ப்ரூவ் p is also divided by 2 ன்னு போட்டுக்கிறோம். கரெக்டாப்பா? P is also divided by 2. ஆமா. divided by 2. divided by 2. divided by 2. divisible by 2. அப்ப இந்த கேஸையும் கம்பேர் பண்ணா p க்கும் q க்கும் காமன் டிவைசர் என்ன வருது? 2 தான வருது. ஆமாங்க சார். பட் நாம என்ன எடுத்துக்கிறோம்? p க்கும் q க்கும் காமன் டிவைசர் என்ன எடுத்துக்கிறோம்? 1 சார். பட் இங்க நமக்கு கிடைக்கிறது என்ன? PU Q காமன் டிவைசர் 2 ன்னு கிடைக்குதுங்க சார். அப்ப நம்மளோட அசம்ப்ஷன் என்ன? கான்ட்ராடிக்ஷன். ஓகே. Okay, sir. from equation 2, our assumption is wrong. Our assumption is wrong. Assumption wrong என்ன meaning? Which implies that root 2 is not a rational number. not a rational number. Hence proved. Not a rational number, irrational number. Therefore, root 2 is a rational number. ஓகேங்களா? Therefore, root 2 is a irrational number. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். கொஞ்சம் பார்த்துக்கோ. ஒரு ப்ராப்ளம் தான். இத பேஸ் பண்ணி 3 மார்க் क्वेश्चंस எல்லா சார் இந்த ஸ்லைடு இன்னைக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்களாங்க சார்? எல்லாத்தையும் போட்டு அனுப்பி இது வரைக்கும் நான் எடுத்த கிளாஸ் எல்லாத்தையுமே உனக்கு போட்டு நான் அனுப்பிடுறேன். சரிங்களா? ஓகேங்க சார்.